எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஃபேவரட். மெயினாக 80s 90s 2K கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான தேங்காய் பர்ஃபி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை திருவி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு மூடிக்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கரெக்டாக இந்த கப்பில் தாங்க அந்த தேங்காய் மூடி கரெக்டாக ஒரு முடிக்கு கரெக்டாக துருனது வந்துச்சு. அதே அளவில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1:1 தான் எடுக்கணும். எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் கரெக்டாக வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவில் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். மித்ததுனா கூட ஸ்வீட் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இது வந்து தேங்காய் பர்ஃபிங்கனால ஸ்வீட் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் தண்ணின்னு பார்த்திங்கன்னா அந்த கப்லே எந்த கப்பில் நான் வெல்லம் எடுத்து வச்சு போட்டிருந்தேன்னா அந்த கப்லே பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா என்னோடய தேங்காவோட குவான்டிட்டியும் கம்மி தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கரெக்டாக அந்தளவுக்கு போட்டு இந்த குவான்டிட்டியில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். அடி பிடிக்காமல் கிண்டிவிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டே இருக்குது. இது கூட ஃப்ளேவருக்கு நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நிறைய ஏலக்காய் நான் போடலை. ஏன்னா கம்மியான பதத்தில் தான் செய்கிறேன், கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறேங்கிறனால நான் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் எசன்ஸ் மேலே அதிகமாக இருக்க மாதிரி ஃப்ளேவர்டாக இருக்கும், அது பிடிக்காது. அதனால் ஒன்றே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 3 அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் பாவு நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இப்போ இந்த பதத்தில் இருக்குது. அப்படியே காய்ச்ச பாருங்கள் நல்லா எந்த கெட்டி பதத்துக்கு வருதுன்னு. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா பாருங்கள் பபிள்ஸ் எப்படி வருதுன்னு. இதுவே வந்து நல்லா ஓரளவுக்கு பதம் வரப்போகுதுங்கிற இதுதான். இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கும். உங்களுதும் கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிடக்கூடாது. எப்பயுமே குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியவே வாங்கி குடிக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஸ்டோர்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. பதம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி பதங்க. இந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கம்பி பதத்தோடவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகணும், அதுக்காண்டிங்க. இப்போ பாருங்கள் போட்டுட்டு தேங்காவையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டே இருக்கேன். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கை எடுக்காமல். அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. இதை எந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க. இல்லை நான் சுகர் பவுடர் கூட தடவுறேன்னா தடவிக்கோங்க. பட் சுகர் அதிகமாகிடும், அதனால் நெய்யோ எண்ணெயோ பெஸ்ட்டுங்க. நான் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் மாற்றிக்க போகிறேன். பாருங்கள் ஒரு 5 to 6 மினிட்ஸில் கிண்டிகிட்டே இருந்தோன்னே சூப்பராக திறன்னு வந்துருச்சு. இப்போ அப்படியே நான் அந்த தேங்காய் இது எல்லாத்தையுமே நான் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட்டின மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் கத்தியில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் அப்படியே என்னென்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ரவுண்டு ஸ்கொயரு எதில் வேணால் செய்யலாம். நான் ஸ்கொயராக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான டிஷ் தான். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.